வணக்கம், நான் ரவி. அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் காலை வணக்கம். எங்கள் வீட்டில் வந்து போகி கொளுத்துறோம். நானும் என் ஒய்ஃபும் பக்கத்தில் உட்காந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. டைம் என்ன ஆகுதுன்னா 4:15 ஆகுது. தெருவில் பாருங்கள், அக்கா மட்டும் கொளுத்திட்டு போயிட்டாங்க, வேறு யாரையும் காணா. அந்த பக்கம் கொஞ்சம் கொளுத்துறாங்க. எங்கள் தாய் என்ன செஞ்சதுனாங்க, முறம் தான் கொளுத்தணுமா, ட்ரெடிஷ்னலாக இருக்குமா. அதனால் எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து முறத்தை வந்து போட்டு போயிட்டாங்க. என்ன கொளுத்துறீங்க நீங்கள், இந்த முறத்தை கொளுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைசியாக முறம் தான் எரியுது. அவ்வளோதாங்க, போகி முடிஞ்சுது. பார்ப்போம். உன் மூஞ்ச காட்டு சத்தியா. இந்த மாதிரி காட்டும் போது நீ வந்து பொங்கல் வாழ்த்தெல்லாம் சொல்லிடணும். போகி ஹாப்பி பொங்கல். ஓகே. ஆனால் இது ஹாப்பி பொங்கல்னு போட்டு இங்கே ஒரு 10 நாள் கழிச்சு தான் வரும். நல்ல குளிர், மிதமான சூடு, கையில் ஒரு டீ. அப்படியே லைட் அடியத்தான். பச்சை தான் பாரு. பச்சை இல்ல, பச்சை தான். இது வேற ஏதோ நீல மாதிரி இருக்கு. பச்சை தான். போகிலாம் கொளுத்துட்டு தூங்கிட்டு இப்போ 9:30 தான் எழுந்திரிச்சு சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு இப்போ வந்து வெளியில் கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறீங்க. பார்த்துன்னே இருங்க. காலை டிஃபன் தோசை, தக்காளி சட்னி. வீடு பார்த்திங்களா, ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சு. நேற்று ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்குது என்னுடைய மனைவி. சுத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு டிவி டேபிள்லாம் பாருங்க. போய்க ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்குது. அதேமாதிரி மேலெலாம் ரொம்ப க்ளீன் பண்ணியிருந்தது. நேற்று நைட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தோன்னே எனக்கே ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. கிளம்பியாச்சுங்க நம்மளோட புது வண்டியில். நானும் என் ஒய்ஃபும் தான் வெளியில் போகிறேன் இன்றைக்கி. எங்கே போகிறோன்றதை அங்கே போய் சொல்கிறேன். ஏன்னா எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது. இப்போ எங்கே இருக்கோம்னா முத்தியால்பேட்டையில் இந்த சீனிவாச பெருமாள் கோயில். இந்த கோயிலில் தான் வந்து எனக்கு வந்து திருமணம் ஆச்சு. அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். பக்கத்தில் பாருங்கள், தேர் வேலை கூட நடக்குது கோயிலுக்கு. கோயிலோட தேர் வேலையும் நடக்குது. கோயிலுக்குள்ளே தான் போக போகிறோம். இப்போ எங்கே இருக்கேன்னா காமாட்சி அம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டு. நம்ம லக்ஷ்மி யானை வந்து கீழே விழுந்த இடம். ஆனால் அந்த இடத்த வந்து ஒரு விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க இல்லைங்களா, ஒரு பிள்ளையார் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, யானைக்குட்டி மாதிரி. அது இப்போ இல்லைங்க, அதை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சரி, அதை பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். கடைசியில் வந்து அது இல்லை, என்னான்னு நமக்கு தெரில. இப்போ அடுத்தது வேறு எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன்றத அங்கே போய் சொல்கிறேன். இந்த இடம்தான் அந்த வெள்ளைக்காருக்கு பக்கத்தில் தான் இருந்தது, காணோம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹார்பர். இந்த போட்டெல்லாம் வந்து பழுது பார்க்கும் இடம் இது. இப்போ இங்கே தான் இருக்கிறோம். நல்ல மீனுங்க இந்த இடத்துலாம், நிறையா மீன் இருக்குது. சும்மா அப்படியே இன்றைக்கி ஒரு டூரு. பெருசாக போகுதுப்பா. செம மீனுங்க, சும்மா கூட்டமாக போகுதுங்க. அடுத்தபடியாக வந்திருக்கிற இடம் பாண்டிச்சேரி ஹார்பர். இதுதான் மீன்பிடி துறைமுகம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா போட்டில் வந்து சவாரி போகிறாங்க, போட்டிங் போகிறாங்க. இதே கூட ஒரு வண்டி போகுது பாருங்க, போட்டிங் தான் போகிறாங்க.
மீன் பிடிக்கிற அந்த கண்ணா போட்டுலாம் அந்த பக்கம் இருக்குது. அந்த பக்கம் இன்னும் போகணும். அடங்க டக்குன்னு திருப்பினாங்கனால எதுக்கு அது சும்மா அங்கே ஜாலியாக போகிறதா? நம்மளே போகலாமா அந்த மாதிரி? நம்ம போக முடியாதுல்ல. அது அவங்க ஏதோ தெரிஞ்சவங்க போகிறாங்க. அவங்க எல்லாமே அங்கேருந்து வர போட்டு தான். காற்று எந்த திசையில் அடித்தாலும் அது திருப்பலாம் போல. என்ன பண்ணோம், குழம்புல அப்படியே போட்டு அதான் கடைசியாக குழம்பு இறக்கும்போது போட்டு டக்குன்னு எடுத்துட்டோம். குழம்பே வீணாயிடும். இது வந்து கோஸ்ட் கார்டு போட்டு எவ்வளோ பெருசு பாரு. இதுதான் கடல்லேருந்து நம்ம பார்த்தா தெரியும். நம்ம கரையிலேருந்து பார்ப்பலாம் வீட்டாங்க. எவ்வளோ பெருசு போட்டு கடலில் பார்க்க சின்னதாக தெரியுது. போட்டு இரும்பு தான் தெரியுதா? ஃபுல் அண்ட் ஃபுல். நான் கூட மரம் தான் நினச்சேன், இரும்பு தான். அடுத்ததாக வந்திருக்கிற இடம் சின்ன வீராம்பட்டினம். சின்ன வீராம்பட்டினம் வந்து பீச் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பாண்டிச்சேரியில். இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கிறோம். பின்னாடி இருக்குது அந்த இடத்த நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். இந்த பக்கமாக தான் நடந்து போகணும். ட்ரெயின் சவாரிலாம் விடுறாங்க. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் பொழுது வந்தால். நல்லா ரெடி பண்ணிக்கிறாங்க. ஃபுல்லாக போய் பார்ப்போம். பாருங்கள், பீச்சோட தோற்றத்தை பாருங்கள். பீச்சில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்மளே பெடல் பண்ணின்னு போகிற போட்டு. அந்த பலூனுக்குள்ளே இது பண்ணுறது. சிறுவர்கள் விளையாட குதிக்கிறது, விளையாடுறது எல்லாமே இருக்குங்க. ஸ்விம்மிங் பூலு வந்தீங்கன்னா இப்போ நிறையாவே என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க பாண்டிச்சேரி பீச்சை. இதை தான் பார்த்துட்டு முச்சாமி செய்யணுன்றாம்பா. இதில் தான் பசங்க ஏறி விளையாடுதான். சின்னதாக ஸ்விம்மிங் பூல் மாதிரி சின்ன குழந்தைங்க விளாட்றது, அதுவும் குழந்தைங்க விளாட்றது. எவ்வளோப்பா இதுக்கு? 18 பாலா? என்னப்பா எங்கே போகிற தனியாக என்ன விட்டு? அங்கே வந்து நிற்கலாண்ணா. ரொம்பவே அற்புதமாக பண்ணிக்கிறாங்க. எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்குது. எதிரில் இருக்கிறது டாய்லெட் பாத்ரூம். இதுவும் டாய்லெட் பாத்ரூம் தான். மணலே ரொம்ப நைஸாக இருக்குல்ல? இல்லை, இப்போ கடலை தண்ணி வந்து போச்சான். இதுவரையும் வந்துச்சான்.
உங்களுக்காக இந்த கடலின் அழகிய தோற்றம் அப்படியே பார்த்துக்குங்க. குழந்தைங்களாம் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் இது. ரீல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எதை நோக்கி போகிறோன்னா, இங்கே வந்து குதிரை சவாரி ப்ளஸ் ஒட்டக சவாரி இருக்குது. என்னான்னு விசாரிக்க போகிறோம். ஒட்டகம் என்ன சூட்டில் படுத்துக்கிட்டு இருக்கு பாரு. ஏன் நான் ஒட்டக சவாரி அன்றைக்கி பண்ணமே ஒட்டஞ்சத்திரத்தில். மணலை பாருப்பா, மணலை பாருங்க. அப்படியே ஜலிச்சா கூட இப்படி வராது. குழந்தைங்களுக்கு சின்ன ஸ்கூட்டருங்க. இதுக்குள்ளேயே ஒரு ரவுண்டு 60 ரூபாயாம். வந்தால் குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணலாங்க அந்த இடத்த. அப்படியே இந்த ரவுண்டில் ஒரு ரவுண்டு. இதெல்லாம் பைக்கே வாங்க முடியாதவங்க ஒரு ரவுண்டு போய்க்கலாம். தெரியுதா? சும்மா இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்க தொட்டுங்க அந்த மாதிரி ஒரு ரவுண்டு போனோமான்னு விட்டுறலாம். இந்த தூரத்தில் பாருங்கள், ஒருத்தர் வானத்தில் பாருங்கன்னு இருக்கிறாருங்க. இதில் பார்த்தா தெரிய மாட்டுதுப்பா. நம்மக்கிட்ட வரல, திரும்பிட்டார். இப்போ எங்கே இருக்கேன்னா அரியாங்குப்பத்தில் இருக்கிற பர்கர் பிரியாணியில் இப்போ வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம். மீன் பார்த்துட்டு வந்தோம். ஹோட்டல்லையும் மீன் இருக்குது. ஓகே, நம்ம இருக்கை இதுதான். இது வந்து நார்மலாக வந்து பிரியாணி. இது வந்து 65 பிரியாணி. வெங்காயம்லாம் இப்போ தான் வருது. வைப்பா, வெங்காயம் வை. போதும். நான் வெங்காயம் அதிகமாக லைக் பண்ணுறதில்ல. நீ லைக் பண்ணுறதில்ல. ரொம்ப ஓகேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி தகவலை சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக சாப்பிட்டேன். அவங்க தான் திருத்தி முடிச்சுன்னு இருக்கிறாங்க. பாப்பா சாப்பிட்டோம், பொறுமையாக சாப்பிடுப்பேன். பிரியாணி பார்த்தீங்கன்னா 80 ரூபா தான். ரொம்பவே நல்லா இருந்தது. நான் அடிக்கடி சாப்பிட்ற கடை தான் இது. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ எங்கே இருக்கோன்னா வீராம்பட்டினம் பீச்சு. பிரியாணியை சாப்பிட்டு வந்து அப்படியே சும்மா உட்காரலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த மரம் பார்த்திங்கன்னா நல்ல நிழல். குட்டி மரம் ரவுண்டாக சுற்றி இருக்குது அப்படி நிழல். இந்த மாதிரி மரம் நிறையா இருக்குது. அந்த பக்கம்லாம் இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் இருக்குது. இந்த வண்டி ஓட்டத்துக்கு பின்னால் இருக்குது. இங்கே வந்து அந்த வலை பின்னுற கொட்டாலாம் வேறு இருக்குது. ஆனால் இந்த மரத்துங்களை வந்து உட்கார்றது அவ்வளோ இன்பமாக இருக்குது. ஒரு மாதிரி பிரியாணி சாப்பிட்டு வந்ததுக்கு தூக்கமே வருது. அந்த மாதிரி ஒரு 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 அருமையான சூழ்நிலை. பார்ப்போம் மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்றதை போக தான் யோசிக்கணும். பார்ப்போம். எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்து வீராம்பட்டினம் தேர்.
தேரை வந்து மூடி வச்சுக்கிறாங்க. வீராம்பட்டினம் கோயிலோட தேர். பாண்டியிலேருந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து பார்த்தா எங்கள் கோழி குஞ்சு ஒரே ஒரு முட்டை தான் வச்சு பொரிச்சு உக்காந்துருந்தது. அது வந்து பொரிச்சிடுச்சு. இந்த ஹாப்பியான நியூஸ் வந்து எங்கள் அம்மா சொல்லிவிட்டு பாண்டி கிளம்பிட்டாங்க. ரோட்டில் பார்த்தோம், அங்கேயே சொன்னாங்க. நேராக வந்து கோழியை தான் பார்த்தோம். ஒரு ஹாப்பி நியூஸ். போகி அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம். வர்ற வழியில் வந்து மார்க்கெட்டில் வந்து பூ வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து இது திராட்சை வாங்கணும். நேராக இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். குஞ்சு கோழியை காட்டு. ஓகே. சரியாக 6:30 மணி ஆகுது. திரும்பவும் வந்து வெளில கிளம்பிட்டோம். 2 பேரும் தான் போகிறோம். எங்கே போகிறோன்றதை அங்கே போய் சொல்கிறேன். இப்போ எங்கே இருக்குன்னா பாண்டியில் இந்த டிஸ்னி லேண்ட், அதுக்கு தான் வந்திருக்கிறோம். வரும்போது எடுத்துக்கலாம். மாடெல்லாம் தத்ரூபமா இருக்குப்பா.
அவதார தத்ரூபமாக எடுத்து வந்துருக்காங்க. அவதார் பறவைப்பா, அவதார் பறவை. இதில் தான் அவன் பயணம் பண்ணுவான். இவர் தான் ஹீரோ. கையில் கயிறு வச்சுக்கிறாரு. வணக்கம். வணக்கம், நான் ரவி. போகிறோம். பத்து 15 19 கூட நாம ஜெயிச்சுதான். அதில் போய் சுற்றலாம் வா. ஏன் நம்ம வந்து இப்போ 2 டிக்கெட் வாங்கியாச்சு. இதில் வந்து பயணிக்க போகிறோம். எவ்வளோ பெருசு மேலே சுற்றுது பாருங்க. இந்த ராட்டினத்தில் சுற்றி ரொம்ப நாள் ஆகுது, அதனால் இதில் சுற்ற போகிறேன். இதில் உட்காரலாம்ல, உட்காரலாம். சுற்றும் போதே எடுக்கிறேங்க, சுற்றும் போதே எடுக்கிறேன். எப்படி இருக்கு பார்ப்போம். போனை கீழே போடாமல் தான் சரி தான். அக்காட ஹோட்டல்லாம் தெரியுது பாருங்க, எல்லா ஹோட்டலும் தெரியுது. எனக்கும் தெரியுது.
அங்கே போய் அவங்களே இறங்குறாங்க. ஏன் இறங்குறாங்க? தண்ணி ஆளுங்க வராங்க. இல்லை, இது பொட்டிலாம் குழுங்காதா? அதெல்லாம் குலுங்காது. நான் ஒன்றும் கம்பி தான் உடச்சின்னு விழும். காலாப்பேட்டைக்கு இது 12 கிலோமீட்டர் அதில் போட்டிருக்கா? நடந்து போயிடலாமோ? எத்தனை சொல்ல வேற கேட்க மாட்டேங்க. இங்கேருந்து வியூலாம் பார்க்கலாம் தான். இதாங்க டாப்பு. இப்போ டாப்பில் இருக்கிறோம். இங்கே என்ன இதுதான் எக்ஸ்போ. அதை காட்டுங்க. அதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துட்டேன். அடிக்கடி காட்டக்கூடாது. நம்ம முடிஞ்சு தான் அடிக்கடி காட்டும். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா முருகா தேட்ரு, ஈசிஆர் ரோடு. முருகா தேட்ரு டு சென்னை ஈசிஆர் பைபாஸு, பாண்டிச்சேரியோட பைபாஸ் ரோடு. நம்ம வேலையை பார்த்து பார்த்தீங்களா இங்கே வந்து ஜாலியாக இருக்கிறாங்க. இறங்கும்போது அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு அதுதான். அப்படியே என்ஜாய் பண்ணேன். வேற இப்படி ஏறும்போது தான் கொஞ்சம் பயமா ஏறும்போது இருக்கும். இறங்கும்போது தான் இருக்கும். அது ஒன்றும் கிடையாது. பயப்படாத. அது கூடயே ட்ராவல் பண்ணு. பயப்படாதப்பா. பயமா இருக்குது அத்தா. பயப்படாத. அதெல்லாம் என்ன இது எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணி இறங்கும்போது அந்த என்ஜாய்மெண்ட் எப்படி மட்டும் பாரு. வேற ஒன்றும் பார்க்காத. சரி, ஓகே இறங்கும்போது ஓகே. எப்படி இருக்குது அப்படியே ஜாலியாக இருக்கும். அப்படியே பாரு. அவ்வளோதான். அப்படியே பாருங்க. கையை இது பண்ணு. அப்படியே பாருங்க. வேணாம் வேணாம், பரவாயில்ல, போன் வந்துட போகுது. அதெல்லாம் ஒன்றும் அப்படியே ஜாலியாக பறக்கிறோம். அப்படியே மேலே பறக்கிறோம். பேராகிளைட் சொல்கிறாங்க. ஆமா, அதில் போனால் இப்படி தான் இறங்குவாங்க. இப்போ நம்ம ஒரு பறவையாக இருக்கணும். அப்படியே இறங்கும். அப்படியே ஜாலியாக அந்த மாதிரி தான். புரியுதா? நம்ம அப்படியே ஜாலியாக கீழே இறங்குறோம். அவ்வளோதான். அப்படியே கீழே இறங்குறோம். அப்படியே பறவை மாதிரி அப்படியே இப்போ கீழே இறங்குதுல்ல, அப்படியே ஃப்ரீயாக விடு. அப்படியே ஜம்முன்னு இறங்குது. காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி இருந்தாலும் பறக்க முடியும். கொஞ்சமாக இறங்கணும். ஃபீல் பண்ணணும். வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை பயப்படுறது கிடையாது. உடஞ்சி விழுந்தா எல்லாரும் தான் விழ போகிறோம். உடஞ்சி விடலாம் பயம் அப்படியே கிடையாது. பறக்கிறோம். புரியுதா? அதை உட்கார வச்சு அப்படியே Enjoy. My love. போகும்போது கேட்டு இப்போ கை காட்டுங்களா? பண்ணாமல் இருந்தாலும் ஒரு பயம் தான் வரும். அதை ஃபீல் பண்ணுங்க. ஜாலியாக இருக்குங்க. ஆமாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அதெல்லாம் ஏறிடல கூடாதுதான். அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தலை சுத்தம் தெரியுறேன். மேலே ஏறுறவங்க கீழே இருக்கிறாங்க. சுற்றிட்டாங்க. ஓரளவுக்கு அப்படியே ரொம்ப இன்பமாகவே இருந்தது. இவங்க பயந்துன்னு இருந்தாங்க. இப்போ அவங்க பயமும் தெளிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ ஒவ்வொரு சீட்டாக ஒரு பட்டியாக இறங்குறாங்க. நம்மளும் இறக்குவாங்க. கீழே இறங்கி தான் ஆகணும். இறங்க முடியாது, நட முடியும்.
போய் நிற்கும் போல. கடைசியாக ஏற்றினவங்க தான் முதல்ல இருப்பாங்களோ? ஐயோ பாவம். இல்லை அவங்களுக்கு அந்த லாஜிக் இறங்குப்பா, இறங்கு. பார்த்து பொறுமையாக நன்றி தலைவா. அற்புதமாக வந்து சுற்றிட்டு வந்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. வேர்ல்டு இது பார்த்தீங்கன்னா தில் குகை. வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான இடம். இது வந்து ராஜா காலத்து இடம். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். பாருங்கள் பின்னாடி பில்டிங்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். பின்னாடி பனிமுட்டத்தை பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஆனால் இது ஃபோட்டோங்க. நம்ம சுற்றின ராட்டினம் அதை சுற்றுது பாருங்கள். அந்த ராட்டினத்தில் தான் சுற்றணும். ஓகே, பார்ப்போம் அடுத்து எங்கே போகிறேன்றத அங்கே போய் சொல்கிறேன். இப்போ எங்கே இருக்கேன்னா கரடிக்குப்பத்தில் இந்த கடையில் வந்து இப்போ வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோன்னா, என் ஒய்ஃப் வந்து மசாலா பூரி, இது வந்து பார்த்திங்கன்னா பானி, என் கையில் பார்த்திங்கன்னா இது இருக்குது பச்சை பட்டாணி. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா வயிறார சாப்பிட்லாம், காசு மட்டும் கம்மியாக கொடுக்கலாம். அந்த மாதிரியான கடை தான். நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாமே. நான் வந்து ரெகுலராக இந்த கடைக்கு தான் வந்து பானிபூரிலாம் வாங்குறது. முன்னாடி பஜ்ஜிலாம் போட்டுருந்தாங்க, இப்போ வந்து டிஃபன் கடையாக மாற்றிட்டாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட வந்து ஒரு பானி சாப்பிட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, ஒழுவே இல்லை பாருங்கள். ஓகே, சாப்பிட்டு அப்புறமா எங்கே போகிறோன்றதை அங்கே போய் சொல்கிறேன். இப்போ எங்கே இருக்குன்னா முத்தியால்பேட்டையில் பாய் கடையில் ஒரு சூப் ஒன்று வாங்க போகிறோம், பார்சல். இப்போ எங்கே இருக்கேன்னா தட்டாஞ்சாவடியில் என் ஒய்ஃபை வந்து பஸ் ஏற்றி விட்டோம் ஊருக்கு. ஏன் பஸ் ஏற்றி விட்டேன்னா, என்னோடய நண்பர்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறேன். நாங்கள் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். அது எங்கே போகிறோன்றதை அங்கே போய் சொல்கிறேன். இப்போ வந்து நண்பர்கள்கிட்ட பேச போகிறேன். பேசிட்டு அப்புறமா வீடியோ எடுக்கிறேன். அவர் கை வந்து இப்படி ஆயிடுதுங்க, அவர் கை காட்ட மாட்டார். இப்போ எங்கே குருமாம்பேட்டு. இப்போ வந்து சென்னையில் வந்து குரோம்பேட் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பாண்டிச்சேரியில் இந்த ஏரியா பேர் வந்து குருமாம்பேட்டு. அந்த ஏரியாவில் தான் இப்போ இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு இடத்துக்கு போவோம். என்னோடய நண்பனுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை அங்கே காட்டுறேன். இப்போ எங்கே இருக்கேன்னா முத்திரப்பாளையம் எதுக்காக வந்திருக்கிறோன்னா, என்னோட நண்பன் வந்து சுமனுக்கு வந்து பிறந்த நாள். சுமன் யாருப்பா கை தூக்குப்பா. அவருக்கு தான் பிறந்த நாள். அவருக்கு வந்து சர்ப்ரைஸாக கேக் வெட்டுறதுக்கு மகேந்திரம் பிளான் பண்ணான். அப்படியே நாங்கள் எல்லாரும் வந்து கும்பலாக வந்து விழாவை சிறப்பிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். ஓகேப்பா, கேக் வெட்டலாம்ப்பா. கேக் வெட்டப்பா, கேக் போட்டு வைக்கிறீங்களா? ஏங்க பத்திபிட்டி இல்லாமல் கேக் வெட்ட வந்துக்கிறானுங்க. இந்தி ஆத்மி கிட்ட போய் ஜல்தி இருங்க, கேக் வெட்டும் போது அருணாச்சலம் படத்துல நெருப்பு வர்ற மாதிரி போய் வத்திட்டு வாங்க. இரும்ப போறான் கேக்கல, அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அது பேர் தானே கிளப்பி விட்டேன் எல்லாருக்கும். வந்துடாம நம்ம நைட் எஃபெக்ட்ஸ். ஓகே ஹாப்பி பர்த்டே டு யூ சொல்லுங்கப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ சுமன். ஹாப்பி பர்த்டே சுமன். ஓகே ஊதுப்பா. பொறுமையா ஊதுறே. எச்சிட்டு போற பொறுமையா ஊது. கையால ஊதுடா. பண்ணி கையால ஊதுறே. கையெல்லாம் ஊதாத. பல்லுல எத்தனை ஊதுறா வாயாலே ஊதுறா. நீ ஊதலன்னு டக்குன்னு ஜேவியர் ஊதுற போறா. மகேஷ் கொடுத்தா வீட்ல இது கரண்ட் ரெண்டு போனா கொடுத்தாண்டா. என்னடா கிளாப்பே வரலையேப்பா. வேணாமா சகலை கூட்டு போகல கரெக்டா இருக்குடா. எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் இருக்குடா. அவன் ரசகுல்லா மட்டும் விட்டுட்டு இருக்கிறான் பாரு. நம்ம போயிட்டு காலையில வந்துடலாமா? ஏண்டா வீட்டுக்கு போய் காலையில வந்துடலாம். அந்த கத்தி மாடல் என்னன்னு கேட்டா ஜேவியர் சொல்றோம். கரெக்டா விட்டுருணும். வீடியோ தானே எடுக்கிறாங்களா? அடுத்து அவனை கூட்டு அப்படியே விட்டுருங்க. அப்படியே சுதாகர் இருக்காப்புல ஆக்டிங் இன்ஜினியர். எவனை விட்டுருமா? சரிங்க, ஓகே. நாங்கள் வந்து கேட்கலாம் சாப்பிட்ற வேலை இருக்குது. நீங்களும் வந்து சுமனை வந்து வாழ்த்துங்க. சுமன் வந்து இருக்கிறதுலே ஒரு நல்ல மனம் படைத்தவன், ஒரு குழந்தை மனம் படைத்தவன். அவனை வந்து வாழ்த்துங்க. ஐயோ எப்பா எனக்கு வேணாம்ப்பா அந்த கேக்கு. நீங்களே சாப்பிடுங்கடா. 72 பேர் எனக்கு வேணாம். இது வந்து நமக்கு கொடுத்துருக்குற கேக்குங்க. கேக்கு பார்த்தீங்களா? கேக்கு பாருங்க, அற்புதமாக இருக்குது. ஐஸ் கேக்குங்க, நல்லா தான் இருக்குது. வர மாமியா கழுத மாதிரி போனாலும் கழுத மேண்டி கிட்ட வந்து அந்த சீண்டணும். சுதாகரன் சொல்லணும். ஏண்டா பிறந்த நாளுக்காரன் ஒரே ஒரு கேக்கு தான் வெட்டினா, மீதி எல்லாத்தையும் நீங்களே வெட்டி தந்துறீங்களா? ஏண்டா பாண்டிச்சேரிக்கு தான் வந்துக்கிறோமா, வீட்டுக்கு வந்துமா, இன்னும் தெரியல. அவங்க இன்னும் 2-3 நாள் ஆகும் தெரியறதுக்கு. இன்னும் 2 சவாரி போக வேண்டியது இருந்திருக்கோம். அந்த கணக்குல எல்லாரும் வந்து கேக்க பிரிச்சு மேயறானுங்க. அவனுங்க அப்படியே கேக் சரியா? இப்போ கேக் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட காசு கேட்பீங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. நல்ல பசங்க. நாளைக்கு தான் கேட்பணும். அடுத்தபடியாக வந்திருக்கிற இடம் இதுதான். இந்த மீனெல்லாம் வாங்கிட்டு போய் நாங்கள் எல்லாம் சின்னதாக ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணோம். சுமன் தான் வச்சான். பார்ட்டினா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய பார்ட்டிலாம் கிடையாது. சிம்பிளாக பசங்கள்லாம் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட்டுக்கின்னு அந்த மீன்லாம் சாப்பிட்டுக்கின்னு கிட்டத்தட்ட நைட்டு 12-1 மணி வரையும் பேசின்னு இருந்தோம். அதுதான், அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால தான் பேசி போடுறேன். இன்றைய தினமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். அனைவருக்கும் இரவு வணக்கம். நன்றி, வணக்கம்.